சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உள்ள திம்மபொதியான் வளைவு பகுதியை சேர்ந்தவர்கள் சேட்டு குண்டுமல்லி தம்பதியினர். இவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில் 5 குழந்தைகள் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் 2 குழந்தைகள் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக சேட்டு குண்டுமல்லி தம்பதியினருக்கு 6வதாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார செவிலியர் ஒருவர் குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சேட்டுவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது குழந்தை வீட்டில் இல்லாதது தெரிய வந்துள்ளது. மேலும் குழந்தையின் பெற்றோர் செவிலியரிடமும் முன்னுக்கு பின்னாக பதில் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். விசாரணையில் ஆலச்சாம்பாளையம் பகுதியை சேர்ந்த முனியசாமி மற்றும் எடப்பாடி அருகே செல்லாண்டியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த செந்தில் முருகன் ஆகிய 2 புரோக்கர் மூலமாக பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. போலீசார் முதற்கட்டமாக குழந்தையின் தந்தை சேட்டு, செந்தில் முருகன், முனியசாமி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். பின்னர் தரகர்களாக செயல்பட்ட தமிழ்ச்செல்வன், லோகம்பால், பாலாமணி ஆகிய 3 பேர் என மொத்தமாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குழந்தையின் தாயார் மனநலம் பாதிக்கப்பட்டதால் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். 6வதாக பிறந்த ஆண் குழந்தை குழந்தைகள் நல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டது.